நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி. ஆனா அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கேள்வி கேட்காம அவங்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்பயுமே ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. யாராவது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாருனாலே அவங்க பத்திரமா இருக்கணும். ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்துதான் பதவி வாங்கினார். அத்தனை பேருக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டணி, இந்த தமிழ்நாட்டை டெல்லியிலே போய் அடகு வைக்கக்கூடிய ஒரு அதிமுக. இன்னைக்கு அதிமுக அதிமுகல இருந்து அமித்ஷா திமுகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. நான் உனக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்காக கொடுக்க வேண்டிய நிதி 3600 கோடிக்கு மேல நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி. ஆனா அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கேள்வி கேட்காம அவங்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. இணக்கமா இருந்தா திட்டம் கொண்டு வருவோம்ன்றாரு. என்ன திட்டம் கொண்டு வந்தாரு? தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை மட்டும்தான் எடப்பாடி கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு சொந்தமா ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அவரை வழக்கில இருந்து காப்பாத்துறதுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு. அவர் எப்பயுமே ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. யாராவது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாருனாலே அவங்க பத்திரமா இருக்கணும். ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்துதான் பதவி வாங்கினார் இல்லையா? அவரே சொல்றாரு, பெரியவங்க காலில் விழுந்தா என்னன்னு. நீங்க விழுங்க, ஆனா விழுந்த உங்க காலை கொஞ்சம் பத்திரமா விடணும்ல. அந்த காலே, அந்த கால் எந்த கால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததோ இன்னைக்கு அந்த காலுக்கே வந்து அதிமுக அலுவலகத்துல இடம் இல்லைன்னு பண்ணிட்டீங்கல்ல. இன்னைக்கு அவங்களாலே உள்ள வர முடியல, அதிமுகல அவங்களுக்கு இடம் இல்லை என்று அந்த அம்மையாரே வருத்தப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய காலையே வாரி விட்டுருக்கீங்க. கூட இருந்த ஓபிஎஸ் அம்மையார் ஜெயலலிதா உண்மையாகவே நம்பியது அவரைத்தான். அவங்க பதவி இறங்கிய போதெல்லாம் அவரை தான் ஆட்சி பொறுப்புல வச்சாங்க. இன்னைக்கு அவருக்கு அங்க இடம் இல்ல. அவரே தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தளபதியால மட்டும்தான் முடியும்னு சொல்லி நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தன்னை காப்பாற்றியவர்கள், தன்னோடு இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை பத்தி அவர் கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னென்னவோ பேசியிருக்காங்க. அவர் கூட இருக்கிறதுக்கு பதிலா தூக்கு போட்டுக்கலான் இருக்காங்க. அவரை பத்தி நாங்கெல்லாம் சொல்லாத வார்த்தைகளை சொல்லி அவரை ஏளனமாக பேசியவர்கள், குறைத்து பேசியவர்கள் தான் இன்னைக்கு அவரோட கூட்டணியில இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டணி, இந்த தமிழ்நாட்டை டெல்லியிலே போய் அடகு வைக்கக்கூடிய ஒரு அதிமுக. இன்னைக்கு அதிமுக அதிமுகல இருந்து அமித்ஷா திமுகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதனால அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான ஒரு பாடத்தை சொல்லித்தர வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதே இல்லை. பிரதமர் வீடு கட்டும் திட்டம் பாத்திருக்கீங்களா? மோடி வீடுன்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த வரல. ஆனா கட்டி கொடுத்த வீடெல்லாம் அவர் பேர்ல கட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு யார் நிதி கொடுத்தான்னு தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். 61% அதுக்கு நிதி கொடுத்தது நம்ம முதலமைச்சர். 39% நிதியை கொடுத்தது மட்டும் அவ்வளவுதான் கொடுத்தாரு மோடி. ஆனா பேர் மட்டும், ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்காங்க, பிரதமர் வீடு கட்டக்கூடிய திட்டம் அப்படின்னு. அதனால எல்லா திட்டங்களுக்கும் பேரை வைத்துக் கொள்கிறார்களே தவிர, அதுவும் நமக்கு புரியாத ஹிந்தி பேரு, சமஸ்கிருத பேரு, யோஜனா